வயல்வெளியில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்த விவசாயி. சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய போலீஸ். சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் நம்பரை வைத்து மனைவியிடம் விசாரணை மேற்கொண்ட போலீஸ். அடுத்தடுத்த விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல். விவசாயி கொலை செய்யப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? அதிகாலை நேரம். வயல்வெளிக்கு வேலைக்கு வந்திருக்காங்க கிராம மக்கள். அப்ப சுமேர் சிங்ங்கிற நபரோட சடலம் கழுத்தறுக்கப்பட்ட நிலையிலோ தலை சிதஞ்ச நிலையிலோ கிடந்திருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. சுமேர் சிங்கிற்கு யார் கூடயாவது முன்பகை இருக்கா, நிலம் தொடர்பான பிரச்சனையால அவர் கொலை செய்யப்பட்டாரான்னு உறவினர்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸ். ஆனா அதுல எந்த ஒரு துப்பம் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல உள்ள சிசிடிவி காட்சிகளை எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க போலீஸ். அதுல சுமேர் சிங் நைட்டு நேரத்துல தன்னோட நிலத்துக்கு தூங்க போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அதே மாதிரி சுமேர் சிங் வீட்ல இல்லாத நேரத்துல அவரோட வீட்டுக்கு 2 பேர் வந்து போன காட்சிகளும் பதிவாகி இருந்திருக்கு. இந்த சிசிடிவி காட்சியை பார்த்து சந்தேகமடைஞ்ச போலீஸ் ரேணுகா தேவியை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. உங்க கணவர் வீட்ல இல்லாத நேரத்துல உங்க வீட்டுக்கு வந்த 2 பேர் யாரு, அவங்க எதுக்கு அன்டைம்ல உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு ரேணுகா 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி இருக்காங்க. ஆனா இத நம்பாத போலீசார் ரேணுகா தேவியோட செல்போனை எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுலதான் சுமேர் சிங் எதுக்காக கொலை செய்யப்பட்டாருன்னு எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு. சுமேர் சிங் விவசாய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. மனைவி ரேணுகா தேவி எந்த ஒரு வேலைக்கும் போகாம வீட்ல இருந்திருக்காங்க. ரேணுகா தேவியும் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த மால்தி தேவிங்கிற பெண்ணும் நீண்ட நாட்களாவே தன்பாலின உறவுல இருந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயம் சுமேர் சிங்கிற்கு தெரியல. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சுமேர் சிங் விவசாய வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப மனைவி ரேணுகா தேவி மால்தி தேவியோட தனிமையில இருந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச கணவன் மனைவிய போட்டு சரமாரியா தாக்கி நீ லெஸ்பியனான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ரேணுகா எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரையும் உட்கார வச்சு பேசின சுமேர் சிங், இனிமே நீங்க 2 பேரும் பேசக்கூடாது, அதே மாதிரி ரேணுகா தேவிய பார்க்க வீட்டுக்கும் வரக்கூடாதுன்னு மால்தி தேவி கிட்ட சொல்லி இருக்காரு சுமேர் சிங். அதுக்கு சரின்னு சொன்ன 2 பேரும் கொஞ்ச நாட்கள் பேசாம இருந்திருக்காங்க. ஆனா பழைய நினைவுகளை மறக்க முடியாம இருந்த நபர்கள் மறுபடியும் பேச ஆரம்பிச்சு சுமேர் சிங்கிற்கு தெரியாம அடிக்கடி தனிமையில இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இத தெரிஞ்சு கடும் கோபமான சுமேர் சிங் மனைவி ரேணுகா தேவியை போட்டு கண்மூடித்தனமா அடிச்சிருக்காரு. இதனால கடும் கோபமான ரேணுகா தேவி மால்தி தேவி கூட சேர்ந்து கணவனை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்காக கூலிப்படை தலைவனான ஜிதேந்திர குப்தாவுக்கு 60,000 ரூபாய் பணம் கொடுக்கிறதா பேச்சுவார்த்தை நடத்தின ரேணுகா தேவி முதற்கட்டமா 8,000 ரூபாய் பணத்தை கொடுத்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு சுமேர் சிங் தன்னோட விவசாய நிலத்துக்கு உறங்க போயிருக்காரு. இந்த விஷயத்தை ஜிதேந்திர குப்தாவுக்கு போன் பண்ணி சொல்லி இருக்காங்க ரேணுகா தேவி. இத கேட்டு தனது கூட்டாளிகளோட அந்த விவசாய நிலத்துக்கு போன ஜிதேந்திர குப்தா கும்பல் சுமேர் சிங்கை போட்டு சரமாரியா தாக்கி இருக்காங்க. அடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து அவரோட கழுத்தை கொடூரமா அறுத்திருக்காங்க. அதுக்கடுத்து சுத்தியலை எடுத்து சுமேர் சிங்கோட தலையில பல முறை அடிச்சு துடிக்க துடிக்க கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா சிசிடிவி காட்சிகள் மூலமாவும் செல்போன் மூலமாவும் உண்மையை கண்டுபிடிச்ச போலீஸ் ரேணுகா தேவி, மால்தி தேவி, ஜிதேந்திர குப்தா ஆகிய 3 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. தலைமறைவா இருக்கிற மற்ற நபர்களை போலீசார் தேடிக்கிட்டு இருக்காங்க.